முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய ஆட்டத்தை இனிமேல் தான் தொடங்க போகிறார். இதுவரை இந்த பெரும்பான்மை என்ற ஒரு சிக்கல் இருந்து வர சூழ்நிலையில் தற்போது பெரும்பான்மையை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதுவும் பல கட்சி ஆதரவுடன் தான் ஒரு முதலமைச்சராக தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக தொடரப் போகிறார் என்பதை சொல்லும் வகையிலே அருமையான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் ஜோசப் விஜய் என்றுதான் தற்போது பலரும் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் விஜயும் தன்னுடைய வெற்றி பெற்ற பிறகு பேசிய பொழுது அவர் பேசியதில் அதிகாரம் காட்டும் அரசு இல்லை, அனைவரையும் அரவணைக்கும் அரசாக தன்னுடைய தாவேக அரசு செயல்படும் என்று கூறிய அவர், குதிரை பேர அரசு இல்லை, இது குதிரை வேகத்திலே செல்லக்கூடிய அரசாக செயல்படும் என கூறி பலரின் கைத்தட்டங்களையும் அள்ளிக்கொண்டார் சட்டமன்றத்திலே. தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் ஒவ்வொரு துறையாக என்ன நடந்திருக்கிறது, என்ன நடக்க போய் வெள்ளை அறிக்கை ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது, நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை உலகிற்கே சுட்டிக்காட்டும் வகையில் தமிழகத்தின் நிதி நிலைமை என்ன, தற்போது வருவாய் எவ்வளவு வருகிறது, எவ்வளவு செலவிடப்படுகிறது, எவ்வளவு கடன் வாங்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கடனுக்கு எவ்வளவு வட்டி, அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளத்திற்கு எவ்வளவு வருவாய் ஒதுக்கப்படுகிறது என ஒவ்வொன்றாக நலத்திட்டங்களுக்கு எவ்வளவு என்பது குறித்து முழு வெள்ளை அறிக்கையை கொடுக்க போகிறது தாவேக அரசு. அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்குவது, ஏற்கனவே அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு இலாக்காக்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்படவில்லை. எனவே அதிகாரப்பூர்வமாக இலாக்காக்கள் ஒதுக்கப்படுவது, அதற்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் ஒன்று இருக்கிறது. அதிலே கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்ல, தாவேகாவின் மேலும் பலர் அமைச்சர்களாக மாற இருக்கிற கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற இருக்கிறது. இந்த பணி முடிவடைந்தவுடன் அந்த பணிகள் நடைபெறும் பொழுதே தற்போது ஒவ்வொரு துறை செயலாளராக அழைத்து அந்த துறையிலே என்ன நடந்திருக்கு, இதுவரை எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறது, எங்கு ஊழல் லஞ்சம் தலைவிரித்தார்கள் என கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே பல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க போகிறார் விஜய். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பொறுப்பிலே இருந்தவர்கள் மீதும் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி உரிய தண்டனைகள் வழங்கப்படும், அந்த வகையிலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வகையிலே முதலமைச்சர் விஜய் தற்போது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறாராம். விரைவில் அதற்கான பணிகள் ஒன்றாக நடைபெற்று வருகிறது. விஜய் தன்னுடைய 2-3 முதலமைச்சரை 2-3 அணிகள் மூலமாக கொண்டு இந்த இயக்கங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதாவது எந்தெந்த துறையில என்னென்ன வழக்குகள் நடைபெற்றது, அதே போன்று ஒவ்வொரு துறைக்கும் அதிலே அனுபவம் மிகுந்த ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகளை கொண்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன ஊழல் நடந்திருக்கிறது, இதை எப்படி சரி செய்யலாம், இதில் புதுமையான திட்டங்கள் கொண்டு வருவதற்கு என்ன என்பது குறித்தெல்லாம் ஆலோசனைகளை கேட்டிருக்கிறாராம். அந்த ஆலோசனை பெற்று அவற்றை வடிவமைத்து ஒன்று சேர்த்ததற்கு ஒரு தனியாக ஒரு அமைப்பை இயங்கிக் கொண்டிருக்கிறது விஜயின் சார்பில், முதலமைச்சர் விஜயின் சார்பிலே. அது மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற சில IAS அதிகாரிகள், சகாயம் IAS போன்றவருடைய ஆலோசனையும் அவர் விரைவில் நேரிலே சந்தித்து அவர்களை அரசு ஆலோசகர்களாக கொண்டு வரலாம் என்ற திட்டத்தையும் வைத்திருக்கிறாராம். அதன் மூலமாக அரசினை மிக சிறப்பாக செயல்படும், மக்கள் நல அரசாக செயல்படுத்துவது குறித்து திட்டமிட்டு வருகிறார் விஜய் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அதே போன்று பல அதிகாரிகள் மூலமாக நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்வதற்கும் தற்போது திட்டம் வைத்திருக்கிறார் விஜய். எனவே விஜய் நாட்டம் இனிமேல் தான் சூடு பிடிக்கப் போகிறது. இதுவரை இந்த பெரும்பான்மை என்ற வகையில ஒரு 3 நாட்கள் அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். தற்போது குதிரை வேகத்திலே செல்ல போகிறது இந்த அரசு என்று சட்டமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். அதிரடியாக தன்னுடைய ஆட்டத்தை காட்டப் போகிறார் விஜய். அந்த ஆட்டத்திலே அவர் பலரை வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தவறு செய்தோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், வழக்கு விசாரணை தண்டனை பெறும் வரை உடனடியாக தண்டனை கொடுக்கும் வகையில் நாங்கள் பல விடயங்களை செய்யவிருக்கிறோம், ஒவ்வொரு துறையாக நாங்கள் ஊன்றி கவனிக்க போகிறோம் என்ற வகையில தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவது தொடர்பாக பல முக்கிய முடிவுகள் அடுத்தடுத்த நாட்களில் வர இருக்கின்றன. அதே போன்று நாளை முதல் தினந்தோறும் 2-3 முக்கிய அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகும் என்றும் முதலமைச்சர் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் இருந்து நமக்கு தகவல் வருகின்றன. எனவே முதலமைச்சர் அலுவலகத்தில் கிடைக்கும் தகவலை வைத்து பார்க்கும்போது விஜய் நாட்டம் இனி விறுவிறுப்பாக அரசியல் சதுரங்கத்திலே அடுத்தடுத்து காய்களை வீழ்த்திக் கொண்டு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு சகாப்தமாக இந்த ஆட்சி இருக்கும் வகையிலே மாற்றப் போகிறேன் என்ற வகையிலே விஜய் மிக உறுதியாக இருப்பதாகவும் அங்கிருந்து தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே விஜயின் ஆட்டம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. என்ன செய்ய போகிறார் விஜய் என்பதை அடுத்தடுத்த நாட்களில் இருந்து நம்மால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் என்று கருதுகிறேன். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.